வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். நம்ம நேற்று வீடியோ போடல, திங்கக்கிழமை வீடியோ போடல, வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்ம கொடுத்த வரைக்கும் நம்ம சொல்லியிருந்த டார்கெட் வரைக்கும் ரீச் ஆகிடுச்சு. நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ஃபஸ்ட் ரெசன்ஸ் தாண்டால செகண்ட் வரைக்கும் போயிடும், செகண்ட்லேருந்து தேர்ட் வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். இந்த இடம் வந்து நோ ட்ரேடிங் ஜோன் செட்டப்பில் சொல்லியிருந்தோம். ஆனால் சொல்லியிருந்த டார்கெட் வரைக்கும் தொட்டுட்டு மார்க்கெட் அங்கே தான் க்ளோசிங் இருந்துச்சு. இது நிஃப்டியில். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியில் அவன் சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் தாண்டிடும், செகண்ட் பண்ணோன்னா அந்த இடம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். இது நோ ட்ரேடிங் ஜோன் நம்ம போட்டிருந்தோம். இந்த இடத்துக்குள்ளே போகிறப்ப மார்க்கெட் கொஞ்சம் ஆகும்னு சொல்லிட்டு அதை போல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த தாண்ட முடியாமல் போராடிச்சு. அதுக்கப்புறம் பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து க்ளோசிங் ஆனால் மேலே வைக்கல. ஆனால் இது பிரேக் பண்ணி முடிச்சுனா நமக்கு சொல்லியிருந்த டார்கெட் தான் இதுவுமே. நம்ம பேங்க் நிஃப்டியும் நம்ம கொடுத்துருந்த 3வது டார்கெட்டை ரீச் ஆகி கரெக்டாக மார்க்கெட் முடிஞ்சிருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் தான் சொல்லியிருந்தோம். நம்ம செகண்ட்லேருந்து தேர்டு ஈஸியாக போய்டும். ஃபஸ்ட்லேருந்து செகண்டுக்கு போயிடும், செகண்ட்லேருந்து தேர்ட் அப்படி சொல்லியிருந்தோம். தேர்டு போகிறது கொஞ்சம் ரிஸ்க்குங்க மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் அதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த செகண்டை பிரேக் பண்ணி இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்து மார்க்கெட் முடிஞ்சிருந்துச்சு. சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்கும் வாய்ப்பு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு எழுதி ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் பொறுத்தவரை பார்த்தோம்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இந்த இடம் வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 23,800 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பிரேக் பண்ண பட்சத்தில் தான் மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒன்று சமயத்தில் பிரேக் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பின்னிங் டாப்போ இல்லை ஒரு ஹேங்கிங்மெண்ட் ஸ்டைலில் வச்சு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 800 அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், இது டே கேண்டில் செட்டப் படி. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி பண்ண ஹை தான் 23,708. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 23,807 அப்படிங்கிறது அந்த டபுள் டாப் ஏரியா சொல்லியிருந்தோம் அந்த இடம். அதுக்கடுத்து பார்த்து 23,893. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 23,610 ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 23,579 அப்படிங்கிற ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 23,536 அப்படிங்கிற செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். தேர்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போன லோ தான் 23,433. இப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை பார்த்தோம்னா இந்த 23,807 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் இந்த 100 பாயிண்ட்டுங்கிறது ஈஸியாக போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதுக்கு இந்த இடம் கொஞ்சம் ரிஸ்க்கு. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடம் ஈஸியாக ரீச் ஆகிடும். அதுக்கப்புறங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கான செட்டப் தான் இந்த இடத்துல இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு ப்ளஸ் செகண்ட் சப்போர்ட் இந்த ரேஞ்சு கூட எல்லோ ஜோனாக போட்டுருவோம். இந்த இடங்கள் இதில் சப்போர்ட் எடுத்தால் தான் உண்டு. இதில் சப்போர்ட் எடுக்கல மார்க்கெட் அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு இறங்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு டபுள் டாப் ஏரியாவுக்கு வந்துட்டாங்க. இந்த இடத்த தொட்டுட்டு மார்க்கெட்டில் செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படி செல்லிங் வரும் பட்சத்தில் இந்த எல்லோ ஜோனை விட்டு பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து அடுத்தடுத்து இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபுல் பையிங் மாறிடுச்சு. இருந்தாலும் இந்த டபுள் டாப் ஏரியா வரப்போ அங்கேருந்து போய்ட்டு ஒரு சின்ன இறக்கம் கொடுக்கறது வாய்ப்பு இருக்கும். அது பார்த்தோம்னா ஒரு ரேஞ்சு டே கேண்டில் பார்த்தா தெரியும். அது இப்போ இந்த டே கேண்டில் இந்த டபுள் டாப் ஏரியாவிலேருந்து இறங்கிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சு வரைக்கும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து தான் திரும்பி மார்க்கெட் திரும்பறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதாவது இன்னொரு 1000 பாயிண்ட் அங்கே போயிட்டு திரும்பி வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். இது வந்து டே கேண்ட் செட்டப்படி வரும் ஆக்சுவலாக. அதாவது நாளைக்கே இறங்கின்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துல சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த பிரேக் பண்ண பட்சத்தில் டேவை பிரேக் பண்ணால் தான் நம்ம அந்த இறக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த இடத்துல டபுள் டாப் இருக்கனால இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டாலும் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த 23,893 அப்படிங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஆனால் இந்த இடம் தான் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 23,807. ஆனால் இந்த இடத்துல மார்க்கெட்டை பொறுத்த ஃபஸ்ட்டு பையிங் இருக்கும். இந்த இடம் தொடர்றப்போ மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த இடத்துல வரப்போ கொஞ்சம் கவனமாக இருந்துங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், அந்த டே கேண்டில் பொறுத்தளவுக்கு இந்த இடம் வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதாவது 51,979 அப்படிங்க 52,000 ரவுண்ட் ஃபிகர் இந்த இடம் தொட்டால் இறங்கிறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிஃப்டியில் வந்து அந்த டபுள் டாப் வருது. இதுலேயும் இந்த ரவுண்ட் ஃபிகர் செட்டப் இல்லை ப்ளஸ் இந்த சிங் ஹை வருது. அப்போ இந்த இது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக தான் இந்த இடத்துல ஆக்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு இறங்குறதுனா செல்லிங் வரக்கு வாய்ப்பு உண்டு. நாளைக்கு ஒரு நல்ல ஒரு கேப் அப் இருந்தால் மட்டும் தான் மார்க்கெட்டில் மேலே போக வாய்ப்பு இருக்கும். இல்லைனா இந்த ரெசிஸ்டன்ஸ் தொட்டுட்டு மார்க்கெட் இறங்குறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், இறங்கினா ஒரே இறக்கமாக இறங்கினு சொல்ல முடியாது. இந்த இடம் தொட்டோன்னா மார்க்கெட் அடுத்தது செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அது இப்போ டே கேண்ட் செட்டப்படி பார்த்தோம்னா திருப்பி இந்த இடத்துல தான் சப்போர்ட் எடுப்பாங்க. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சில் தான் வரதுக்கான மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபுல் பையிங் மாறிடுச்சு. இருந்தாலும் ஒரு சின்ன இறக்கத்தை கொடுத்து இந்த ரேஞ்ச் வந்துட்டு தான் மறுபடியும் மார்க்கெட் மறுபடியும் மேலே போகிறதுன்னு வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா
ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 51,979, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 52,577, அடுத்து 53,174. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 51,526 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 51,018, அடுத்து 50,641. சரி, ஓகே. என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் கேட்போம் பார்த்தோம்னா, இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து டபுள் டாப் ஏரியா. இது கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. அதனால் இந்த மார்க்கெட் இடத்துல செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே போல் இந்த கேப் ஃபில்லிங் இதுக்கு தேட விட்டு இறங்கக்கூடாது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இறங்கினா மார்க்கெட்டில் பெரிய வீக்குன்னு எடுத்தோம், அடுத்து கொஞ்சம் இறங்குறது வாய்ப்பு இருக்கும். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு தொட்டு கொஞ்சம் ஸ்பாலிங் இருக்கும். இந்த செகண்ட் சப்போர்ட்லேருந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வேளை ஃபஸ்ட்டு ஒரு கேப்பை கொடுத்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 52,577 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் இருக்கனால ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு பையிங்கும், செகண்ட் ஹாஃப் ஒரு செல்லிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சார், ஓகே. சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் சட்டை வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு டபுள் டாப் ஏரியாக்குள்ளே தான் இருக்குது. மார்க்கெட்டை அந்த உள்ளே தான் இருக்குது. இன்னும் 750-800 பாயிண்ட்ஸ் தான் இது தொடுறதுக்கான தொட்டால் அங்கேருந்து செல்லிங் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்த்தோன்னா மூணுலேயுமே அந்த மாதிரி இருக்குது. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் மூணுலேயும் அப்படி இருக்கும் பட்சத்தில் மூணுமே இந்த இடத்த தாண்ட முடியாத பட்சத்தில் ஒரு செல்லிங் இருக்கும். இல்லைன்னா இந்த இடத்துக்குள்ளே போய்ட்டு ஒரு சைடு வேஸ் செட்டப் போட்டு அதை நாளைக்கு வந்து ஒரு கேப்பாக கொடுத்து ஒரு ஸ்பின்னிங் டாப் அந்த மாதிரி போட்டு அந்த ஹையை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். ஆனால் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. நாளை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு அதுக்கு பிறகு தான் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இடம் தொட்டால் செல்லிங் வரும். அதில் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட வந்துட்டு நிஃப்டியும் சென்செக்ஸும் கொஞ்சம் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நாளைய மார்க்கெட்டை வந்து அது நிஃப்டி பேங்க் நிஃப்டி கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஒரு சைட்வேஸ்லேயே அப் அண்ட் ஆஃப் போட்டு முடிக்கிறது வாய்ப்பு இருக்க மாதிரி தான் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. இதில் 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 78,107 அப்படிங்கிறது இன்றைக்கி போன ஹை. அதுக்கடுத்து 78,500, அடுத்து 78,735. இதுதான் அந்த டபுள் டாப் ஏரியா 735ங்கிறது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 77,680 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேயோட லோ 77,179. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 77,627. சரி, ஓகே. என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் ஈஸியாக போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். நிஃப்டியில் அதே ஸ்டைலில் தான் இருந்துச்சு. பேங்க் நிஃப்டியில் மட்டும் தான் பக்கத்துலேயே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, டபுள் டாப்பு. இதை பொறுத்தவரை கொஞ்சம் கேப் இருக்குது. இந்த 78,500 அப்படிங்கிற வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். அதுக்கு அந்தால பார்த்தீங்கன்னா எல்லோ ஜோன் தான். இதை தாண்டினா தான் மார்க்கெட்டில் அடுத்த பையிங் எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் அதுக்கப்புறம் சின்ன செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த இடத்த தாண்டணும். அது போல் டவுன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னு கூட எடுத்துக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வீக்கு டேவோட லோ வரைக்கும் வரலாம். இந்த இடம் வந்து கூட சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாலே மார்க்கெட்டில் கொஞ்சம் வீக்காக இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இந்த இடம் தொடர்றப்ப மார்க்கெட் வந்து செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு 80% அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எல்லாத்துலேயுமே இருக்குது. நிஃப்டி அப்படி தான் இருக்கா, பேங்க் நிஃப்டி அப்படி தான் இருக்கா, சென்செக்ஸ் அப்படி தான் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்தமாரி மூணுலேயுமே இருந்தாலே பெரும்பாலும் இந்த மாதிரி தொட்டால் ஒரு செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால் நாளைக்கு ட்ரேடை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கான ட்ரேடாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதாவது ஃப்ளாட்டாக இருந்தால் மார்க்கெட் எவ்வளோ தூரம் போகும். ஒருவேளை கேப் அப்போ இதுமாரி எதுவும் கொடுத்தாங்கன்னா தான் மார்க்கெட்டும் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.